நாங்கள் ஒரு அதிகாரியை கண்டா வாங்க சார் போங்க சார் என்றோமா இல்லையா? அந்த அதிகாரிக்கு முன்னால் என்ன மாதிரி கண்ணியமா பேசுவோமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட ரெஸ்பெக்டுக்கு முதல் தகுதி உங்களுடைய தாயும் தகப்பனும் தான். அவங்க நல்ல நிலையில் இருக்கும் போது அது முதலிடம் போல, அவங்க முதுமை அடைந்தால் அதே முதலிடம் தான். ரெஸ்பெக்டா பேசுங்க. இந்த வகையில முகத்தை சுளிக்காதீங்க. முகத்தின் சுளிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஃபெயிலியருக்கு காரணம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிற போது வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள் இரண்டு கடமைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று, அல்லாஹை பற்றி அவர்கள் முழுமையாக தெளிவாக அறிந்து ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ஈமானிய பிரகாரம் அவர்கள் செயல்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக ஈமான் கொண்டு அவர்களை எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தெளிவுபடுத்தினார்களோ அதன் அடிப்படையிலே அந்த கடமைகளை நிறைவேற்றுவது எங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற போது, எங்களை பெற்றெடுத்து ஆளாக்கிய எங்களுடைய தாய் தகப்பன் இவர்களுடைய விடயத்தில் அவர்களுடைய உரிமைகளை பேணுவதில், அவர்களை பராமரிப்பதில், அவர்களை கவனிப்பதில் முழுமையான கடமை உடையவர்களாக பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ ஈமானின் முதல் அம்சம் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொண்டதற்கு பின்னால் நாம் இந்த உலகத்திலே கண்ணியம் கொடுக்க வேண்டிய, முழுமையான கவனிப்பு செலுத்த வேண்டிய, முழுமையான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் நம்மை பெற்றெடுத்த தாயும் தகப்பனுக்கும் தான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லுகிற போது வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு முடிவாக சொல்லுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவனை தவிர வேறு யாருக்கும் உங்களுடைய வணக்கங்களை வழிபாடுகளை நீங்கள் செலுத்த முடியாது. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிற போது வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் இஹ்சானோடு நடக்க வேண்டும் என்று சொல்கிறான். இஹ்சான் என்பது ஒரு பரந்த கருத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தை. தாய்க்கும் தந்தைக்கும்
இந்த வகையில் உங்களால் நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த ஒட்டுமொத்த நன்மைக்கும் இஹ்சான் என்று சொல்லப்படும். தாய் தந்தையை கவனிப்பது, பராமரிப்பது, அவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது, பராமரிப்பது எல்லாம் இந்த இஹ்சான் என்ற வார்த்தைக்குள் அப்படியே அடங்கிவிடும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்சான் என்ற வார்த்தையின் மூலமாக மிக சுருக்கமான செய்தியை, மிக பெரும் கருத்துக்களை தரக்கூடியதாக அந்த வார்த்தையின் ஊடாக அல்லாஹ் தஆலா நமக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறான். சஹாபாக்களை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்க வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்களை எப்படி என்ன மாதிரி செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்டார்கள். அவர்கள் கேட்ட கேள்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே அவன் வஹீயாக இறக்கி அந்த கேள்விக்கும் சேர்த்து பதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே எதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின், நன்மை என்று சொல்லப்படக்கூடிய எந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ, நன்மையான வழிகள் எதுவெல்லாம் இருக்கின்றனவோ அதிலே நீங்கள் செலவழிப்பது உங்களுக்கு முழுமையான நன்மைகளை கொண்டு வந்து தரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மனிதன் தன்னுடைய உழைப்பை உழைக்கிறான், சம்பாத்தியத்தில் ஈடுபடுகிறான், ஹலாலான உழைப்பில் ஈடுபடுகிறான். அந்த உழைப்பில் அவன் செலவழிக்கப்பட வேண்டியவர்கள் முதலில் யார் என்பதுதான் சஹாபாக்களுடைய கேள்வி. அவர்கள் சம்பாதித்து அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கம் இருக்கவில்லை. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் நாம் சம்பாதிக்கிறோம், நம்முடைய செலவுகள் எப்படி அமைய வேண்டும், யார் யாருக்கு அமைய வேண்டும், எல்லா வழிகளில் அமைய வேண்டும், எப்படி அதை செலவு செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், அதற்கான தெளிவை தான் ரசூலுல்லாஹ்விடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ் தஆலாக்கு பதில் சொல்கிறான். நன்மை என்று அல்லாஹ்வும் சொல்லுகிற, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிற எத்தனையோ வழி இருக்கிறது, அதில் நீங்கள் செலவு செய்யுங்கள். ஆனால் அதில் முதலாவது வழி உங்களுக்கு என்ன தெரியுமா? வலில் வாலிதைன், உங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் செலவு செய்ய வேண்டும், அது உங்களுடைய கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த உலகத்திலே நம்மளை பெற்றெடுப்பதற்காக, நம்மளை வளர்ப்பதற்காக, நம்மளை ஒரு மனிதனாக வளர்த்தி ஆளாக்குவதற்காக நமக்காக வேண்டிய கஷ்டப்பட்டவர்கள் என்றால் அது தாயும் தகப்பனும் மட்டும்தான். ஒரு தாய் தன் கருவறையிலே குழந்தையை அவள் சுமந்த நாள் முதல் அந்த குழந்தையை அவள் பெற்றெடுக்கிற அந்த இறுதி நிமிடம் வரை அந்த தாய் முதலில் படக்கூடிய அவஸ்தை, வேதனை, கஷ்டங்கள், துன்பங்கள் இந்த உலகத்தில் யாராலும் அதை பெற முடியாது, அனுபவிக்க முடியாது. அது எவ்வளவு சொன்னாலும் அது சொல்லி முடிக்கவும் முடியாது. எப்போது தனக்கு ஒரு குழந்தை தரித்து விட்டது என்று தாய் தெரிந்து கொள்கிறாளோ அந்த நாளில் இருந்து, அந்த நேரத்திலிருந்து, அந்த நொடியிலிருந்து அந்த குழந்தையை ஆரோக்கியமாக பெற்று இந்த உலகத்துக்கு அவனை நல்லொரு பிரஜையாக அல்லது நல்லொரு குழந்தையாக அவனை வளர்க்க வேண்டும் என்று அவள் விரும்புகின்ற, அவள் காணுகின்ற அந்த கனவுடைய நாள் தொடக்கம் இருக்கிறது. அது மிக பயங்கரமான ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த பெண் விரும்பியதை சாப்பிட முடியாது, விரும்பியவாறு நடக்க முடியாது, விரும்பியவாறு தூங்க முடியாது, எதையும் அவள் விரும்பிய மாதிரி செய்ய முடியாது. இனி தன் பிள்ளைக்கு பாதிப்பில்லாமல் எதை சாப்பிட வேண்டுமோ, தன் பிள்ளைக்கு பாதிப்பில்லாமல் எப்படி தூங்க வேண்டுமோ, தன் பிள்ளைக்கு பாதிப்பில்லாமல் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதுல மட்டும்தான் அந்த தாய் கவனமாக இருப்பாள். 10 மாதம் ஒரு சுமையை வைத்து சுமந்து கொண்டு இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. 10 மாதம் வரைக்கும் அந்த சுமைக்காக வேண்டி தன்னை அவள் அர்ப்பணிப்பு என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளவு சிரமங்களுக்கு மேல் சிரமம். அல்லாஹ் தஆலா அதை சொல்றான், வஹனன் அலா வஹன் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான். ஹமலத்து உம்மு வஹனன் அலா வஹன், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம். அப்படி சுமந்துதான் உங்களுடைய தாய் பெற்றெடுக்கிறாள். பிறகு அவள் 10 மாதம் 2 வருடம் உங்களுக்காக வேண்டி பால் ஊற்றி அதை மறக்கடிக்கவும் செய்கிறாள் என்று தாயை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அந்த பிள்ளை பெறக்கூடிய கடைசி ஒரு சில நொடிகளில் அந்த தாய் அனுபவிக்கின்ற வேதனை, இது காலம் வரை அனுபவித்த வேதனை மிக பயங்கரமான ஒரு வேதனை. அதை பார்த்து தந்தை கண்ணை வடிப்பாரு பாருங்க. இப்போ பிள்ளை பெறுவதற்காக என் மனைவி இதோ லேபர் ரூமுள்ள போயிருக்கிறாள், அந்த பிள்ளையும் பாதுகாப்பாக வர வேண்டும், என் மனைவியும் பாதுகாப்பாக வர வேண்டும் என்று அந்த நேரத்தில் ஒரு தந்தை துடிதுடிக்கிற அந்த நிலைமை இருக்கிறது.
அதையும் எந்த பிள்ளைகளாலும் சொல்லி முடிக்க முடியாது. சில நேரம் அந்த தாய் குழந்தையோடு வரலாம், சில நேரம் குழந்தையை மட்டும் தந்துவிட்டு அந்த தாய் தன்னுடைய பயணத்தை மூச்சை முடித்துக் கொள்ளலாம், சில நேரம் பிள்ளையுடைய முடிவு முடிந்துவிட்டு தாய் மட்டும் திரும்பி வரலாம். இது எல்லாற்றுக்கும் இடையில் தந்தை கலங்கி நிற்பார். அந்த தந்தையுடைய மனவேதனை, கவலை, அதை யாராலும் எந்த பிள்ளையாலும் லேசாக ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாது. இன்றைய நவீன உலகத்திலே ஒரு முறை ஒன்றை இந்த பிள்ளைகளுக்கு புரிய வைப்பதற்காக உருவாக்கி இருக்கிறார்கள். ஏன்னா தாய் தகப்பனுடைய பராமரிப்பு விஷயத்தில், அவர்களை கவனிக்கின்ற விடயத்தில் பிள்ளைகள் நிறைய பொடுப்போக்காக இருக்கிறார்கள். அந்த உரிமையை சரிவர அவர்கள் கவனிப்பதில்லை. எனவே அந்த கணவன் இதை புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய மனைவியுடைய நிலவரங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பிரசவம் நடைபெறக்கூடிய அறைக்கு கணவனை அனுமதிக்கக்கூடிய உலகமாக இது மாறி இருக்கிறது. நீ பார், உனக்காக ஒரு மகனை பெற்றெடுப்பதற்கு மனைவி படுகிற கஷ்டத்தை பார், வேதனையை பார், அது சாதாரணமானது அல்ல என்பதையும் புரிய வைக்கிறார்கள். அந்த அளவுக்கு இதனுடைய வேதனை மிக பயங்கரமானது. அந்த இரண்டு பேரும் வெளியிலே வருகிற போதுதான் ஒரு தந்தை முழுமையான நிம்மதி அடைகிறார். தன் குழந்தை மிக ஆரோக்கியமாக பிறந்து விட்டது என்ற போதுதான் 10 மாதம் அந்த தாய் அனுபவித்த அந்த சுமையை அந்த ஒரு நொடியில் அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தவுடனே அவள் அனைத்தையும் மறந்து விடுகிறாள். இப்படி ஒரு தாயும் தகப்பனும் அவஸ்தைக்கு உள்ளாகித்தான் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறார்கள். தாய் கருவறையில் குழந்தை தரித்து விட்டார் என்று அறிந்த அந்த நொடியிலிருந்து கணவன் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வார். இப்போது எனக்கு மனைவியும் இருக்கார், பிள்ளையும் கிடைக்க இருக்கிறது. எனவே அந்த தாய்க்காக வேண்டி, தன்னுடைய மனைவிக்காக வேண்டி அவர் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து அவர்களை சம்பாதித்து அவர்களை ஆளாக்குகின்ற ஒரு பணியை தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை வேறு திசைக்கு கணவர் கொண்டு போய் சேர்த்து விடுவார், தந்தை கொண்டு போய் விடுவார். குழந்தை பெற்ற பிறகு அவர்கள் வளர்த்து ஆளாக்கி நல்ல முறையில் படிக்க வைத்து அவனுக்கு என்ன படிப்பை கொடுத்தால் அவன் சமூகத்தில் உயர்ந்தவனாக வருவான், எப்படி அவனை அந்தஸ்துள்ளவனாக ஆக்க முடியும் என்பதற்காக தாயும் தந்தையின் கனவுகளை கண்டு அதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அவர்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து தங்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் ஓரங்கட்டு விட்டு பிள்ளைகள் அழக்கூடாது, அவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவர்களுடைய அந்த புன்னகை முகத்தை பார்த்தால் நமக்கு சந்தோஷம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தந்தை தன்னுடைய வாழ்நாள இரத்தத்தையே அவர் வேர்வையாக கொட்டி அப்படிதான் உழைக்கிறார். அந்த உழைப்பை யாராலும் எப்படியும் கணக்கு பார்த்து ஒரு தொகையை கொடுத்து ஈடு செய்யவும் முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் உழைப்பார். எல்லாம் ஆளாக்கி ஒரு 25 வயது ஆகிற போது என் பிள்ளைக்கான ஒரு தொழிலை நான் கொடுக்க வேண்டும், அவனை ஒரு நல்ல நிலையில் ஒரு வாழ்க்கை துணைக்கு ஆளாக்கி விட வேண்டும் என்ற நிலையோடு தான் கணவர் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் சுமார் 25 வருடங்கள் நெஞ்சிலே அந்த பாரத்தை சுமந்தவர்களாக பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ்வார்கள். எப்போது அவர்கள் திருமணம் முடித்தார்களோ அந்த நாள் முதல் இந்த குழந்தை ஒன்று உருவாகி அதை திருமணம் முடித்து கொடுக்கிற வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அரை பகுதியை பிள்ளைகளுக்காக மட்டுமே தான் செலவழிப்பார்கள். அவர்களுடைய சுகத்துவங்கள் எல்லாம் முடிந்துவிடும், அவர்கள் விரும்பியது எல்லாம் முடிந்துவிடும். இனி விருப்பம் என்பது பிள்ளைகளுக்குரியது மட்டுமாக அவர்கள் ஆளாக்குவார்கள். வாழ்க்கையிலே அரை பகுதி அவர்கள் பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி கொடுக்கிற வரைக்கும் முழுமையாக பிள்ளைகளுக்காகவே தான் இருப்பார். பொதுவாக இன்றைய உலகத்தில் பாருங்கள், தாயும் தகப்பனுடைய அந்த கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு புரிய வைக்காமல் தான் எல்லோருமே வளர்க்கிறார்கள். எல்லோருமே வளர்க்கிறார்கள் என்னென்றா, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அவன் கண் கலங்க கூடாது என்ற நிலையிலே வளர்க்கின்ற உலகத்திலே இப்போது அது புதிய ஒரு டெக்னிக்காக மாற்றி இருக்கிறார்கள். இல்லை, ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாயும் தகப்பனுடைய கஷ்டத்தையும் வழியையும் புரிய வைப்பதற்காக வேண்டி அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் என்பதை வீடியோ பண்ணி அதை பிள்ளைகளை ஒரு வகுப்புக்கு வரவழைத்து அதை போட்டு காட்டி பாருவோம், தாயும் தந்தையும் இதற்கு பின்னால் எப்படி உழைக்கிறார்கள் என்பதை பாருங்கள், அவர்களை புரிய வைக்கின்ற உலகமாக இப்போது மாறி வருகிறது. கண்டிப்பாக நாம் என்ன கஷ்டப்படுகிறோம், எப்படி உழைக்கிறோம் என்பதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் வளர்ப்பதுதான் நாங்கள் செய்யக்கூடிய முதல் தப்பு. என்னுடைய ஒவ்வொரு ரூபாவுக்கும் பின்னாலும் என் வேர்வை எப்படி சிந்தப்படுகிறது என்று நான் காண்பிக்காமல் நான் வளர்ப்பதுதான் நான் செய்கிற முதல் தப்பு. நாங்கள் லேசா பாதைக்கு வந்து வியாபாரம் பண்ணோம், நம்ம கைக்கு பணம் கிடைப்பது இல்லையே. எத்தனை பேர்ட்ட ஏச்சு வாங்கணும், எத்தனை பேர்ட்ட நம்முடைய மான மரியாதை இழக்கணும், எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கணும், வெயிலிலே காயணும், மழையிலே நனையணும், அதில் நோய்களுக்கு ஆளாகணும், அந்த நோய்களுக்குள்ளாலும் பிள்ளைகளை பராமரிக்கணும் என்ற அந்த துன்பங்களை
எங்கள் பிள்ளைகளுக்கு மறைத்து நாங்கள் வாழ்வது, அவர்களை வளர்ப்பதுதான் நாங்கள் செய்ய மிகப்பெரிய ஒரு தவறு. இன்றைக்கு உலகத்தினுடைய நடைமுறை அப்படி மாற்றிக்கொண்டார்கள். கவுன்சிலிங் என்ற புரோகிராம் பிள்ளைகளுக்கு வைத்து உங்களுடைய தாயும் தாமன் படுற கஷ்டத்தை பாருங்க, பிள்ளைகளுக்கு உணர்ச்சி பூர்வமாக புரிய வைக்கிற நிலைமை மாறி இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி வளர்த்து ஆளாக்கிய பின்னால் அவர்களுக்கு ஒரு வயது வரும், தாய்க்கும் தகப்பனுக்கும். இனி அவர்களால் ஓடி ஆடி உழைக்க முடியாது, பிள்ளைகள் எல்லாம் ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கி விட்டோம், கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் என்ற நிலையொன்று வரும். இப்போ பிள்ளைகள் உழைக்கிற காலமாக மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிள்ளைகள் மீது ஒரு கடமையை அவன் கண்டிப்பாக சுமத்துகிறான். அதனால தான் சொல்கிறான், உங்களுடைய செலவழிப்பில், உங்களுடைய சம்பாத்தியத்தில் நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டியது வலில் வாலிதைன், உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய முழுமையான பொருளாதாரத்தில் அவர்கள் சொந்தக்காரர்கள், எனவே அவர்களை பராமரிப்பது உங்கள் மீது உள்ள கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்கள் நின்று மக்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருக்கிற போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள். உங்களுடைய சம்பாத்தியத்தில் முதலாவதாக எங்கிருந்து தொடங்க வேண்டும், யாருக்கு செலவழிப்பதை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று சொல்லும் போது வபுத பிபன் தவுல், அதுல யார் முதலாவது உம்முக வ அஹாக வ உஹ்துக, உம்முக அபாக வ உஹ்துக வ அஹாக சும்மா அத்னாக சும்மா அத்னாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். உங்களுடைய சம்பாத்தியத்தில் முதலில் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் என்று சொன்னார். மிம்பரில் மக்களுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் உழைக்கிறீர்கள், உங்களுடைய உழைப்பிலிருந்து யாருக்கு முதலில் செலவு செய்யணும் தெரியுமா? உங்களுடைய தாய்க்கு செலவு செய், தந்தைக்கு செலவு செய். கஞ்சத்தனமே நாங்கள் பார்க்க கூடாது சகோதரர்களே. அவர்கள் எந்த கஞ்சத்தனமும் பார்க்காமல் தானே நமக்கு ஒரு ஆடு என்றாலும் எடுத்திருந்தார்கள், ஒரு செருப்பென்றாலும் போட்டு அழகு பார்த்தார்கள். அவன் அழுகிறான், அவன் கேட்கிறத வாங்கி கொடுங்க என்று தானே சொன்னார்கள். அவன் எப்படி விரும்புகிறான் அதுக்கேற்ற மாதிரி தானே வாழ வைத்தார்கள். அவர்கள் கஞ்சத்தனம் பார்க்கவில்லையே, அவர்கள் கஷ்டங்களை உங்களுக்கு சொல்லவில்லையே, சந்தோஷத்தை மட்டுமே தானே தந்தார்கள். வளர்த்து ஆளாக்கிய பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உழைப்புக்கு வந்தவர்கள், உங்களுடைய உழைப்பின் சம்பாதியின் முழுமையான பொறுப்பு தாயிலிருந்து ஆரம்பியுங்கள், தந்தையிலிருந்து ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொல்கிறார், யார் சொல்லுங்க, என் தந்தை என்னிடத்தில் வருகிறார், அவருக்கு என்னுடைய செல்வம் தேவை என்று சொல்கிறார், நான் என்ன செய்வது என்று கேட்கிறார். இப்ப இவர் கல்யாணம் முடித்த ஒரு சஹாபி, அவருக்கு என்று பிள்ளை குட்டி எல்லாம் இருக்குது. இப்ப வாப்பா வந்து மகன்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு இவ்வளவு வேணும், என்ன இந்த செலவு இருக்குது, ஏதோ ஒரு வகையில தன் தந்தை அவரிடத்துல போய் உதவி கேட்கிறார். இவர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்ற, யார் ரசூலுல்லாஹ், என் வாப்பா என்கிட்ட வந்து பணம் தேவை என்று சொல்கிறார், நான் என்ன செய்வது என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய செல்வமும் நீயும் உன் தந்தைக்கு தான் சொந்தமானவன் என்று சொன்னார்கள். உன்னுடைய செல்வமும் நீயும் முதலில் உன் தந்தைக்கு தான் சொந்தமானவர்கள் சொன்னார்கள். நீ சம்பாதித்த செல்வம் உன்னுடைய தந்தைக்கு உரியது. நீ எப்படி உன்னுடைய வாப்பான்னு உரிமை கொண்டாடுகிறாயோ, வாப்பா எப்படி உன்னை மகன் என்று உரிமை கொண்ட அந்த உரிமையின் அடிப்படையில் உன்னுடைய சம்பாத்தியமும் உன்னுடைய வாப்பாவுக்கு சொந்தமானது, உன்னுடைய தாய்க்கு சொந்தமானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய உழைப்பிலே மிக சிறந்த உழைப்பு எது தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகள் தான் மிக சிறந்த உழைப்பு என்று சொன்னார்கள். பெற்றோர்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுடைய உழைப்பில் நீங்கள் இவ்வளவு காலமாக உழைத்த உழைப்பில் மிக சிறந்த உழைப்பு எது? ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு நிலையை கொண்டு வந்தீர்கள், அது மிக சிறந்த உழைப்பு. எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய உழைப்பிலிருந்து சாப்பிடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபகுலூ மின் கஸ்பி அவுலாதிக்கும் என்று சொன்னார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய உழைப்பிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. சில போது குடும்ப நிலவரங்கள் சில நேரம் மாறலாம். நீங்க உம்மா வாப்பாக்க ஒரே செலவழிக்கிறீங்க, உங்களோட மத்த நானமார் இல்லையா, உங்களோட மத்த தாத்த தகச்சிமார் இல்லையா, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நீங்க மட்டும்தானா செலவழிக்க வேண்டும், நீங்க மட்டும்தானா பராமரிக்க வேண்டும் என்று ஒரு மனைவி சொன்னால், நீ இரண்டாவது முறை யோசிக்காதீங்க, அவளை உங்களோட வாழ்க்கையிலிருந்து ஓரமாக்கிடுங்க. அவள் உங்களுக்கு எப்போதுமே இடைஞ்சலாக இருப்பாள், உங்களுடைய சூழத்தினுடைய பாதைக்கு அவள் எப்போதுமே தடைக்கல்லாக இருப்பாள், உங்களுடைய நன்மையான வழிக்கு அவள் எப்போதுமே இடைஞ்சல் தரக்கூடியவளாகவே இருப்பாள். அவளை வாழ்க்கையில் ஓரமாக்குங்கள். உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவுகளோ அந்த முறைப்பாட்டை கொண்டு வந்தால் வாழ்க்கையில் அவர்களை தூக்கி எறிந்து விடுங்கள். அவர்கள் எப்போதுமே உங்களுடைய மறுமை பயணத்துக்கு அவர்கள் பயங்கரமானவர்கள்.
ஒரு மனைவி எப்படி சொல்லலாம் என்றால், எங்களுடைய வசதி இல்லை, அதனால நீங்க கொஞ்சம் அப்படி பார்க்கலாமா என்று அவர் சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. நம்ம வாழ்றோம், நானாகிட்ட இதுவரைக்கும் வசதி இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க என்றால் அது ஒரு ஆலோசனை. ஆனால் அவள் என்ன சொல்கிறாள், நாங்க மட்டுமா செலவழிக்கும், நாங்க மட்டுமா பார்க்கணும் என்று சொல்வதாக இருந்தால் அவங்க வாழ்க்கைக்கு எந்த வகையிலுமே பொருத்தமானவள் அல்ல. அவளுக்கு சொல்ல ரைட்ஸும் கிடையாது. அவளிடத்தை போய் நீங்க அனுமதி கேட்க வேண்டும், உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் என்னை பெற்றெடுத்த தாய்க்கு தகப்பனுக்கு செலவழிப்பதற்கு உலகத்தில் யார்கிட்ட போய் நான் மசூரா கேட்க தேவையும் இல்லை. மனைவிட்ட கேட்க போய் ஆலோசனை கேட்க தேவையில்லை. உமா அப்பாக்கு அவளை கொடுக்கவா, அவங்க பார்க்கவா, அவங்க மருந்தெடுத்து கொடுக்கவா, என்னத்துக்கு நாம் அந்த மசூரா உலகத்தில் வேறொரு நபர்கிட்ட கேட்க வேண்டும்? நம்முடைய பணத்துக்கு, நம்முடைய செலவழிப்புக்கு, நம்முடைய பராமரிப்புக்கு, நம்முடைய கவனிப்புக்கு முழுமையான தகுதி உடையவர்களாக அவர்கள் வந்து விட்டார்கள். எனவே நாம் இன்னொருடைய மசூராவை கேட்டு தாய் தகப்பனை ஒதுக்க முடியாது. சில நேரம் அந்த மனைவியுடைய தாய் தகப்பன் இருப்பார்கள், அது எங்களுக்கு மாமா மாமி என்று உறவில் வரக்கூடியவர்கள். சில நேரம் அந்த மனைவி சொல்லுவாள், என் வாப்பா உமா கஷ்டப்படுற, கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்களேன். அது நம்முடைய கடமை. அவர்களுக்கு அந்த ஹெல்ப் நாம் வசதி இருக்கிறது செஞ்சு கொடுக்கணும் என்றால் அது நம்முடைய கடமை சவர்கள். அதையும் நாம் புறக்கணிக்க முடியாது. இரண்டு பக்கத்தை நாம் புறக்கணிக்க முடியாது. நமக்கு அந்த வசதி அல்லாஹ் தந்திருக்கிற போது நான் என் தாய் தகப்பனை கவனிப்பது போல அவருடைய தாய் தகப்பனை கவனிப்பதற்கு நாம் முன்னுரிமை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எனவே இந்த உரிமைகளின் அடிப்படையில் முதலாவதாக செலவழிப்பது என்று வந்தால் அதுக்கு தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலிலே சொல்கிறான் என்பதை அன்பார்ந்த சகோதரர்களே, வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களே, தொழில் புரியக்கூடிய இளைஞர்களே, திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களே, திருமணம் முடித்தவர்களே, உங்களுடைய செலவுகளில், உங்களுடைய பராமரிப்புகளில் உங்களுடைய தாயும் தகப்பனும் தான் முதல் நிற்கிறார்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடாதீர்கள். உங்களுடைய மௌத்து வரைக்கும் அதுதான் உங்களுடைய முதல் கடமை. தாய் தகப்பனுடைய மௌத்து வரைக்கும் அதுதான் உங்களுடைய முதல் கடமை. அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற போது, அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு செலவழிப்பது உங்கள் மீது கடமை. அவர்கள் இயலாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பராமரிப்பது உங்கள் மீது கடமை. உங்களுக்கு சுகமில்லை என்று சொன்னால் நாட்டில் எத்தனையோ வைத்தியர்களை தேடி போனார்களா இல்லையா? இந்த நாட்டில் இல்லைன்னா இந்தியாவில் கிடைக்குமா, அங்கு கிடைக்குமா, இங்கு கிடைக்குமா, இதுக்கு எங்க நாம போகலாம் ஓடி ஆடி தின்றார்களா இல்லையா? எல்லா சுகத்துக்கங்களையும் விட்டுவிட்டு உங்களை தூக்கி கொண்டு எந்த வைத்தியர் இடத்துல போகலாம், யாரிடத்துல போகலாம், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று அவர்கள் அலைந்தார்களா இல்லையா? அப்படியெல்லாம் பட்டிருப்பார்கள். அவங்க எங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். எந்த தாயும் தகப்பனும் தான் செலவழித்ததை பற்றியோ, தான் பிள்ளை வளர்த்த முறையை பற்றியோ, இந்த கஷ்டங்களை பற்றியோ பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வதே இல்லை. அது ஒரு ரகசியமாக எல்லா தாய் தகப்பனும் வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. பொதுவாக வாலிபர் பருவத்தை அடைந்த பிறகு ஒவ்வொரு வாலிபனும் தன்னுடைய வாலிபனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, அந்த வாலிபர்களோடு சேர்ந்து அவர்கள் கழிக்கக்கூடிய அந்த காலத்திலே செலவழிக்கக்கூடிய செலவழிப்பில் ஒரு பங்கை கூட பெற்றோர்களை பற்றி சிந்திக்காத வாலிபர்களும் இருக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க வாலிப பருவத்தை அடைஞ்சிட்டோம், எங்க உமா எங்களுக்கு என்ன பேசுறது, எங்களை வாப்பா என்னத்தை கண்டிஷன் போடுறது, இல்ல பொடியமாரோட நான் இந்த வாலிபர்களோட போடுறது இல்லையா, அவங்களோட செலவழிக்க இல்லையா, கடையில போய் சாப்பிடுறது இல்லையா? எப்பயாவது ஒரு நாள் நீங்கள் போய் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல அந்த ஹோட்டலுக்கு தாயின் தகப்பன் நீங்கள் அழைத்து போய்க்கிறீர்களா? அவர்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு நீங்க எடுத்து கொடுத்திருக்கிறீங்களா? அப்படி செய்த ஒரு முறையை நாங்கள் பார்த்திருக்கிறோமா? ஆனா நண்பர்களோடு மட்டும் வாழ்கிற போது, பரகாதனியா இருந்தாலும் சரி, வேறு ஊர்கள்ல தான், கொழும்புல சரி, நாம் அதை தாண்டி எங்கெல்லாம் போய் சாப்பிட நினைக்கிறோமோ, அந்த இன்பத்தை அனுபவிக்க நினைக்கிறோமோ, தாயின் தகப்பனுக்கும் நான் அதை நினைத்தேன் ஆசவர்களே. சில போது அவர்களுக்கு உம்ரா செய்ய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் உழைக்கக்கூடிய நல்ல உழைப்பாளிகளாக வந்திருக்கலாம். அந்த உழைப்பிலே முதல் உழைப்பாக என் தாயின் தகப்பனோடு நான் ஒரு உம்ரா செய்கிறேன் என்று எத்தனை பிள்ளைகள் கனவு காணுகிறார்கள். என் தாயின் தகப்பன் அந்த புனித மக்காவுக்கு போக வேண்டும், அவர்களுடைய கால் பாதம் அந்த மண்ணில் பட வேண்டும், அவர்களும் அந்த காபாவை காண வேண்டும், அந்த மஸ்ஜித் நபவிக்கு அவர்கள் போயிருந்த காத்து தொழ வேண்டும். அந்த பார்க்கின்ற கண் குளிர்ச்சி அந்த எத்தனை பிள்ளைகள் அதை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வாலிபர்களே, உங்களுடைய உழைப்பு உங்களுக்குரியது மட்டுமல்ல, உங்களுடைய சம்பாத்தியம் உங்களுக்கு உரியது மட்டுமல்ல, உங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் உரியது. முதல் கடமை. ஒரு நாளும் இங்க நானாகிட்ட பாருங்க, அந்த நானாகிட்ட போங்க, இந்த தம்பி கிட்ட போங்க அலைக்கழிக்காது. அதை விட பெரும் பாவம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதை விட பெரிய ஒரு கொடுமையான வார்த்தையும் எதுவும் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் மேலான ஓரமாக என் உமா அப்பா வச்சு நான் பார்க்கிறேன், எப்படியாவது நான் பார்ப்பேன். அது உங்களுக்கு தேவையில்லை. எங்களால் முடியாத ஓரமாகி போங்க. பிள்ளைகள் அதில் தான் போட்டி போட வேண்டும்.
எப்போது தாயும் தகப்பனுடைய அன்பை ஒரு பிள்ளை பெறுகிறானோ, எப்போது தாயும் தகப்பனுடைய திருப்தி ஒரு பிள்ளை பெறுகிறானோ, எப்போது தாயும் தகப்பனும் என்னை திருப்தி கொண்ட நிலையில் மரணிக்கிறார்கள் அந்த நல்ல நிலையை ஒரு பிள்ளை அடைகிறானோ, அவன் உண்மையிலே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி அவன் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தாயும் தகப்பனுடைய திருப்தியில தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உங்கள் தாயும் தகப்பனுடைய கோபத்தில் தான் அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது இறங்குகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் ஒரு தாயும் தகப்பன் நமக்கு இருக்கிற போது அவங்களுடைய காலையில நாம் அவர்களுக்கு பார்த்து சிரித்து புன்னகையோடு பேசுகிற ஒரு முறை ஒன்று இருக்கே அவர்களே, அது மிக சுவாரஸ்யமான ஒன்று. அவர்களை சந்திக்கிற போது இந்த பழக்கம் இலங்கை போன்ற நாடுகள் இல்லை. நாம் பொதுவாக அரபு நாடுகளில் மத்திய கிழக்கில் பார்த்திருக்கிறோம். பொதுவாக அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பை பார்த்திருக்கிறோம். தாயும் தகப்பனையும் கண்டால் அவர்கள் முதலில் சலாம் கொடுத்து முசாபா செய்து நெற்றியை முகந்து கொள்வார்கள். அது அங்குள்ள மார்க்க அறிஞர்களுக்கும் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். அதோடு அவங்களுடைய பரம்பரையாக அவங்க பேஞ்சு வரக்கூடிய ஒரு கண்ணியம், அது நல்ல ஒரு பழக்கம். பெற்றோரை கண்டவுடனே முசாபா செய்து உடனே நெற்றியை முகந்து கொள்வார்கள். அது அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தாய் மீது தந்தை மீது உள்ள நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம நம்முடைய தாய் தகப்பனுக்கு அந்த முத்தம் கொடுப்பதில் நமக்கு என்ன பஞ்சம் வந்திருக்கிறது? அவங்க எத்தனையோ முத்தம் கொடுத்தார்கள். நம்மளை மடியில வைத்துக் கொண்டு தோழியில் வைத்துக் கொண்டு தாளாட்டி ஆராட்டி சீராட்டி தூங்க வைப்பதற்காக கொடுத்த முத்தங்களை நம்மளால் கணக்கு பார்க்க முடியுமா? காணும் போது கட்டுப்பிடித்து அவர்கள் சந்தோஷமாக ஆரவாரம் காட்டி அந்த நிலையை நம்மளால் செய்ய பார்த்து சொல்ல முடியுமா? நீங்க சாதாரண ஒரு குழந்தை நாங்கள் வீடுகளில் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளை ஒரு தாய் எப்படி கொஞ்சுகிறாள், எப்படி முத்தமிடுகிறாள், எப்படி கட்டி அரவணைக்கிறாள் என்று பார்க்கிறோம் தானே. நாம நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளாக நம்ம தந்தையோடு தாயோடு அப்படி ஒரு குதூகலமான சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய நிலைமையை நாம் உருவாக்கினோமா? அது கண்டிப்பாக நாம் உருவாக்கணும் சகோதரர்களே. நாம் பொதுவாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அவர்களோடு பேசுகிற போது முதலில் அமைதியை கையாள வேண்டும், நிதானமாக பேச வேண்டும், சிரித்த புன்னகையோடு பேச வேண்டும், கடுகடுப்பான முகத்தை ஓரமாக்கி விட வேண்டும், கோபத்தோடு அவர்கள் அணுகுவதை விட்டு நாம் ஓரமாக வேண்டும். அவர்கள் எங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அது தாய்க்கும் தகப்பனுக்குரிய பிரச்சனையாக நம்ம காட்டக்கூடாது. இன்னொரு பிரச்சனையா இருந்தால் அவர்களிடத்தில் ஒரு மஷூரா கேட்க வேண்டும். அது உங்களுடைய தொழிலாளர், நான் இப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நான் இப்படி ஒரு பயணம் போக போகிறேன். உங்களுடைய எல்லா மஷூராக்கள் முதல் தாயோடும் தகப்பனோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சாப்பிடுகிற நேரம் வந்தால் முடிந்த அளவு ஒரே நேரத்தில் தாயோடும் தகப்பனும் உட்கார்ந்து சாப்பிட பழகுங்கள். தாய்க்கு வேற தகப்பனுக்கு வேற நேரம் ஒதுக்காதீர்கள். நீங்க பிஸி லைஃப்ல இருக்கலாம், எங்களோட வாழ்க்கை எப்படியாக இருக்கலாம், ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும் அது எந்த நேரமாக இருந்தாலும், காலையாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும், நம்முடைய தாயும் தகப்பனோடு உட்கார்ந்து உண்ணக்கூடிய அந்த உணவு முறை ஒன்று இருக்கிறது. அப்போது நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கிறது, அப்போது நாம் சிரிக்கக்கூடிய சிரிப்புகள் இருக்கிறது. அது வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வரவே வராது சகோதரர்களே. ஒரு முறை தான் அது. இந்த உலகத்திலே நமக்கு மாற்றீடுகள் உண்டு. நமக்கு பொண்டாடி பிடிக்கலன்றாலும் விட்டுலாம், வேற பொண்டாடி எடுக்கலாம், பிள்ளை தேவையா பெற்றுக்கொள்ளலாம், ஏதோ ஒன்றும். வாகனம் பிடிக்கலையா வாகனத்தை வித்துட்டுலாம், வேறொரு வாகனம் எடுக்கலாம். தாயும் தகப்பனும் மாற்றீடு கிடையாது இந்த உலகத்துல. நீங்க என்ன பாப்பாவாக தேவையில்லை அடுத்து விட்டு அவரை பாப்பாவா எடுக்க இந்த பிள்ளையாவது சொல்ல முடியுமா? இந்த தாயால் அப்படி சொல்ல முடியுமா? உலகத்துல மாற்றீடு தாய்க்கும் தகப்பனும் கிடையவே கிடையாது சகோதரர்களே. நம்ம வாழ்க்கையில எப்போதுமே அவர்களோடு தொடர்பை இறுக்கமாக்கி வைத்துக் கொள்ளணும். சில போது வேலைகள் நிமித்தமாக நாங்கள் வெளிநாடுகளுக்கு கூட போயிருக்கலாம். இன்றைய நவீன கால வசதியை பொறுத்தவரையில் அவன் லைவா இருந்து பேசக்கூடிய கதைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் ஒரு நேரத்தை நாம் கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் சகோதரர்களே. சில பேர் ஐரோப்பாவுக்கு வெளிநாடு போயிருக்கிறார்கள், ஐரோப்பா நாட்டுக்கு போயிருக்கிறார்கள். 10 வருஷம் 20 வருஷம் இன்னும் அங்கேதான் இருக்கிறார்கள். சில நேரம் அவரோட வாப்பாவை உமா இந்த உலகத்துல இங்க விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறார்கள், மௌத்தாக இருக்கிறார்கள். ஏன் மகன் வரலன்னு கேட்டா, மகனுக்கு இன்னும் கிரீன் கார்டு கிடைக்கலையா, மகனுக்கு இன்னும் அங்க கிரீன் கார்டு கிடைக்கலையா. அதாவது இங்க கிடைக்கிற அந்த ஐடென்டி மாதிரி அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரஜையாக ஆக்கப்படலை. இன்னும் அவர் அந்த அங்கீகரிக்கப்பட்ட பிரஜையாக ஆகணும்னா கிரீன் கார்டு கிடைக்கணும். அதுக்கு சில வருஷங்கள் ஆகும். 10 வருஷம் 20 வருஷமா இருக்கிறாங்க. அவர் வாப்பட மையத்தை வந்து ஸ்கைப்ல பாக்குறார். உண்மையான சுகம் துக்கம் விசாரிக்கிறத வாட்ஸ்அப்ல லைவா பாக்குறார். இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வாழ்வன். கிரீன் கார்டு எடுத்து உனக்கு என்னடா கிடைக்க போகுது? இந்த கிரீன் கார்டு உனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? கொஞ்சம் சொகுசு கிடைக்கும் வாழ்க்கையில்.
அது கொஞ்ச நாள் நீயும் அனுபவித்து மரணித்து விடுவாயே. ஆனால் எப்போதும் தாயுடைய தகப்பனுக்கும் இடையில் அந்த பக்கத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய புன்னகையோடு கவனிப்போடு உனக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் உணவில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. ஆனால் கிரீன் கார்டு எடுத்து ஒரு லட்சாதிபதி ஆகலாம், வசதியான வாழ்க்கை வாழலாம். ஆனா தாயோடும் தகப்பனோடும் கிடைத்த அந்த வாழ்க்கை உனக்கு வாழ்க்கையில் கிடைக்க போவதில்லையே. 10 வருஷம் 20 வருஷம் ஐரோப்பாவில் வாழ்க்கையை கழித்த பிறகு உம்மாவுக்காக நீ கண்ணீர் வடித்து என்ன செய்ய, வாப்பாவுக்காக கண்ணீர் வடித்து என்ன செய்ய? தொழிலுக்கு போக வேண்டும். ஒரு சில காலங்கள் மட்டும் நாம் இருக்கலாம். ஆனா வாழ்க்கையை கிரீன் கார்டுக்காக நாங்கள் கழிப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. நம்ம எப்போதும் தாய்க்கும் தகப்பனுக்கும் பக்கத்தில் சேவை செய்யும் ஊடாக அவர்களிடத்தில் வரக்கூடிய அந்த நல்ல வார்த்தை தான் அந்த வாழ்க்கைக்கு பரக்கத். அவர்களிடத்தில் வரக்கூடிய துஆக்கள் தான் நம் வாழ்க்கைக்கு பரக்கத். அந்த பரக்கத்தை தொலைத்து விட்டு நாம் சம்பாதித்து என்ன செய்ய? நாம் சொகுசாக இருந்து என்ன செய்ய? நமக்கு ஒன்றும் கிடைக்க போவதில்லையே. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்? உங்களுடைய தாயின் தகப்பனுக்கு தான் உங்களுக்கான சொர்க்கத்துக்குரிய வழி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது. நீங்க உலகத்திலே செய்யக்கூடிய இபாதத்திலே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்துக்கு பின்னால் உள்ள ஒரு முக்கியமான இபாதத் என்றால் வணக்கம் என்றால் தாய்க்கும் தகப்பனுக்கு செய்யக்கூடிய சேவைதான். அந்த சேவை விட்டு ஓடி போய்விட்டு என்ன நன்மை இந்த உலகத்தில் அடைய போகிறோம் சகோதரர்களே? எனவே அன்பான பிள்ளைகளே, குறிப்பாக வாலிபர்களை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தாயின் தகப்பனை எப்போதுமே துஆவை கேளுங்கள். எப்போதும் துஆவை கேளுங்கள். உம்மா நான் எனக்கு துஆ செய்யுங்க, என் பிள்ளைக்கு துஆ செய்யுங்க. வாப்பா உம்மாட்ட துஆ கேளுங்க. இதனால் அவங்க விசிட் பண்ணுங்க. பெருநாள் ஒன்று வந்தால் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு என்ன வழி என்றோ அதை செய்யுங்கள். நோய்வாய்ப்பட்டால் போட்டி போட்டுக்கொண்டு அதற்கான பரிகாரம் காணுங்கள். உடலால் அவர்கள் நொந்து போனவர்களாக ஆக்காதீர்கள், உணர்வுகளால் அவர்கள் நொந்து போனவர்கள் ஆக்காதீர்கள். ஏன்னா மனதில் அவர்கள் குமருகின்ற அந்த குமருதல் எரிமறை மாதிரி ஒரு நாள் வெடித்தால் அது உங்கள் வாழ்வைக்கு சாபமாக அமையும். பெற்றோர்களை முடிந்த அளவு நாம் சந்தோஷப்படுத்துவதுதான் பிர்ருல் வாலிதன் என்பது. அந்த வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற போது அந்த பாக்கியத்தை நாம் ஒருபோதுமே விடக்கூடாது அவர்களை. இழக்கவும் கூடாது, இழக்க வழியை வைக்கவும் கூடாது. எனவே எப்போதும் இந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன வழிகளை சொன்னார்களோ அந்த வழியில மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதுதான் நமக்குரிய பரக்கத்தாக இருக்கும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ ஜமீஅல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஒரு முக்கியமான செய்தியை நம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறான். அது என்ன என்று சொன்னால், உங்களுடைய தாயும் தகப்பனும் முதுமை அடைந்த பருவத்தில் நீங்கள் எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய தாயும் தகப்பனும் இம்மா எப்லுகன் அஹது கிபர் அஹதுஹுமா கிலாஹுமா, முதுமை அடைந்த உங்களுடைய வாப்பாவோ அல்லது உம்மாவோ அல்லது 2 பேர்ல ஒருவரோ அந்த முதுமை அடைந்து விட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதுமை என்பது சகோதரர்களே, மனிதன் வயதுக்கு போக போக அந்த உடல் ரீதியாக அவன் பலகீனம் அடையக்கூடிய ஒரு காலம். பலகீனம் அடையும். அவனுடைய பார்வை குறையும், கேள்வி குறையும், அவனுடைய உடல் உறுப்புகளில் பலகீனங்கள் ஏற்படும், அவனை சிந்திக்கிற திறன் செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போகும். பொதுவாக ஒரு இளமையில் இருந்த அந்த பலம் இருக்காது, முழுமையாக குறைந்து போகக்கூடிய பருவம் தான் முதுமை என்பது. பெரிய அளவில் அவர்கள் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய பருவத்தை அடைய மாட்டார்கள், பலகீனமானவர்கள் அவர்கள். இப்போது பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கு முழுமையாக வரக்கூடிய ஒரு பகுதி தான் முதுமை என்பது. நமக்கு அதுலதான் அல்லாஹ் தஆலா நிறைய ஹைர வைத்திருக்கான் சோர்களே. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களை விரட்டாதீங்க, வலா தன்ஹருமா. ஏன்னா முதுமை என்று ஒன்று அடைந்து விட்டால் நீங்கள் எதிர்பாராத சில செயல்களை அவர்கள் செய்வார்கள், ஆனால் அவர்கள் வேண்டும் என்று செய்வதில்லை. நீங்கள் எதிர்பாராத சில பேச்சுகளை பேசலாம், நடக்கலாம், சாப்பிடுற முறையில வித்தியாசம் வரலாம், தூங்குற முறையில வித்தியாசம் வரலாம், டாய்லெட் போற முறையில வித்தியாசம் வரலாம், உங்களோட பழகிற முறையில் உங்களுடைய பிள்ளைகளோட பழகிற வித்தியாசம் வரலாம். இது முதுமையினுடைய பலகீனம், அது அவர்களுடைய பலகீனம் அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முதுமை என்று வந்து விட்டால் பொதுவாக உலகத்தில் பிள்ளைகள் அந்த பெற்றோரை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு மடத்துல போடுவதை பற்றி தான் யோசிக்கிறார்கள், அதற்காக உருவாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னும் அது முஸ்லிம் சமூகத்துக்குள் அந்த அளவு ஊடுருவவில்லை. இவன் அதை செய்கிறானோ அவன் மிகப்பெரிய ஒரு பாவியாக மாறுவான் நிச்சயமா. ஏன்னா அவர் பார்க்கிற வேண்டும், அப்படி எல்லாம் எனக்கு சரி வர செட் ஆகாதுன்னு தான் கொண்டு போய் போடுறாரு. ஆனா அதுல தான் நம்முடைய வாழ்க்கையில் இம்மையில் மறுமையில் அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை வைத்திருக்கிறான். எனவேதான் முதலாக அல்லாஹ் சொல்றான், தன்ஹருமா, எந்த வகையிலுமே விரட்டாதீங்க, வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லாதீங்க, அங்க போயிருங்க இங்க போயிருங்கன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு உங்களுடைய அன்பென்று இறக்கையை விரித்து விடுங்கள். அதாவது உங்களால் அன்பு மட்டும்தான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தையால் பரவாயில்லம்மா இருங்கம்மா, நான் துப்புர பண்ண வாப்பா, பரவாயில்லம்மா இருங்க வாப்பா, அது பரவாயில்ல, என்ன நான் குழந்தையா இருந்த போது, நான் அறியாமல் இருந்த போது நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கேன், எவ்வளோ நஜீஸ்களை துப்புர பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல வாப்பா அப்படி இருங்க, நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு அந்த அன்பு இரக்கத்தை அப்படித்தான் நம்ம காட்டணும்.
நாம இப்படி ஒன்று செஞ்சிட்டோம் என்று வாப்பா கலங்க கூடாது, வாப்பா கண்ணீர் வடிக்க கூடாது, வாப்பா அதை பத்தி ஒன்றுக்குமே வேணாம், வாப்பா நீங்க அதை பத்தி யோசிக்காது, நீங்க அதை பத்தி யோசிங்க, நான் இருக்கிறேன். உங்களுடைய அந்த செயல் அவர்கள் கண்குளிர்ச்சியை தர வேண்டும். உங்களால் எவ்வளவு அன்பாக பேச முடியுமோ உங்களுடைய பிள்ளைகளையும் அந்த மாதிரி பேச வைக்கவும் வேணும். அப்பாவோட இப்படி பேசு, உம்மாவோட இப்படி பேசி, இப்படி கிடைக்காத, இப்படி நடக்காத, நஜீஸ் என்று சொல்லாது, அவங்களை அப்புறப்படுத்தாத. உங்களுடைய அன்புதான் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அரவணைப்பு. அது உள்ள ரீதியாக அவர்கள் அதுதான் பக்குவப்படுத்த போகிறது. அல்லாஹ் சொல்றான், கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தையை மட்டும் பேசுகிறான். சும்மா நல்ல வார்த்தைன்னு சொல்லல சகோதரர்களே, கண்ணியம் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஆங்கிலத்தை சொல்வார்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க, அதை அல்லாஹ் தால சொல்கிறான். உங்களை பெற்றோரோடு பேசுகிற போது ரெஸ்பெக்டாக நடங்க. நாங்க ஒரு அதிகாரியை கண்டா வாங்க சார் போங்க சார் என்றோமே இல்லையா, அந்த அதிகாரிக்கு முன்னால் இந்த மாதிரி கண்ணியமா பேசுவோமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட ரெஸ்பெக்டுக்கு முதல் தகுதி உங்களுடைய தாயும் தகப்பனும் தான். அவங்க நல்ல நிலையில் இருக்கும் போது அது முதலிடம் போல, அவங்க முதுமை அடைந்தால் அதே முதலிடம் தான். ரெஸ்பெக்டா பேசுங்க. இந்த வகையில முகத்தை சுளிக்காதீங்க. முகத்தின் சுளிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஃபெயிலியருக்கு காரணம். சிரிப்பு மட்டும் காட்டுங்க, அன்பை மட்டும் காட்டுங்க, புன்னகையை மட்டும் காட்டுங்க. அதை தவிர அவர்களிடத்துல பேச்சாலேயோ சைக்கினையாலேயோ நடத்தையாலேயோ அவர்களுக்கு வெறுப்பம் ஒன்று இருக்குது என்பதை காட்டாதீங்க. அது அவர்களுக்கு தெரியாத பாஷையாகத்தான் நாம் மாற்றணும். அவங்க முதுமை அடைந்திருக்கிறார்கள். முதுமை என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்வது மிகப்பெரிய சோதனை. அதனால தான் அல்லாஹ்வுடைய ரசூலும் முதுமையை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒவ்வொரு தொழுகையும் அத்தையாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, தள்ளாடுகிற முதுமை பருவம் என்பது சாதாரணமல்ல, மிகப்பெரிய ஒரு சோதனை. அல்லாஹ்வுடைய ரசூல் அதை விட்டு பாதுகாப்பு தேடியே இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய சோதனை நீங்க யோசிச்சு பாருங்க. திஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள், கபூருடைய அதாபை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள், கடன் தொல்லையை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். இந்த பாதுகாப்பு தேடுதல் ஒன்றாகத்தான் முதுமையை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினார்கள். சகோதரர்களே, முதுமை என்பதை நாம நினைக்கிறோம் நீண்ட கால வாழலாம், ஆனா அதுல ஒரு பகுதி முதுமையே சகோதரர்களே, அந்த பகுதி மிக பயங்கரமானது. அதாவது ரசூலுல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பு தான் கேட்டிருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு உண்மை இருக்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. சில நேரம் முதுமை வருகிற போது டிமென்ஷியா ஒன்று வரும் சகோதரர்களே. அவர்களுக்கு எல்லாம் மறதி போன காலம் ஒன்று வரும். சாப்பிட்டதை கூட சாப்பிட இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். சாப்பிட்டதை கூட சாப்பிட இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஏன் என்பது அவருடைய முதுமையுடைய நோயின் விபரீதம் தான். அது மனைவி சொல்ல, இல்லப்பா நீங்க வரும்போது தான் நான் சாப்பிட கொடுத்தேன், பாருங்க சாப்பிட என்ன கொட்டுறாரு என்று சொல்லலாம். அப்ப நீங்க வாப்பாவோட உமாவோட பிரச்சனைப்படுத்த தேவையில்லை. காரணம் அவருடைய டிமென்ஷியா. அது மட்டுமல்ல, சில பெற்றோர்கள் நீங்க உதவு செய்து 10 நிமிஷம் மறுபடி போய் உதவு செய்வாங்க, தொழுந்துட்டு 10 நிமிஷம் போய் மறுபடி போய் தொழுவா. நாங்க வாப்பா நீங்க உதவு செஞ்சதை நான் செஞ்சேன், நான் நினைவில்லை, தொழுங்க நான் நினைவில்லை. நினைவில்லாம செய்யறது போனாலும் எங்கன்னு தெரியாது. சில பெற்றோர்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் வர தெரியாமல் இருப்பார்கள், மறந்து போவார்கள். ஆனால் அவர்கள் 60 வருஷம் வாழ்ந்து போன வாழை அதுதான், திரும்பி வர தெரியாது. காரணம் முதுமையோட பலகீனம். செல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து போகிற பலகீன காலம். எனவே வாப்பமா இருக்குது உம்மாமா இருக்குது டிமென்ஷியா என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கும். சகோதரர்களே, எல்லாத்தையும் மறந்து விடுவார்கள். இந்த அளவுக்கு என்றா தாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை சிலரை கூட மறப்பார்கள். இந்த பிள்ளையின் மீது அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து உண்மை மனதளவில் நல்லதை அவன் பெற்றான் என்ற சிந்தனையோடு இருக்கிற தாயின் தகப்பனை தவிர ஒரு சில பிள்ளைகளை மறந்து விடுவார்கள். அவங்க பேர பிள்ளைகளோட வந்து நல்லா சந்தோஷமா வாழ்ந்த காலம் ஒன்று இருக்கும். மகண்ட பிள்ளைக்கு யார்ட பிள்ளையோ தெரியாப்பா, பாவம் மருத்துவ வீட்டு பிள்ளை வந்திருக்கு பாருங்க. ஆனா மகண்ட பிள்ளையா இருக்கும், பேரன் பேத்தியா இருக்கும், மறந்துட்டாங்க. டிமென்ஷியாஸ் அவர்களே எல்லாத்தையும் மறப்பு. நாம கண்ணாடி பொக்கெட்ல வச்சுட்டு தேடுறீங்களா கண்ணாடி புள்ள பாபா, இந்த பொக்கெட்ல தான் உங்களோட கண்ணாடி இருக்குது. நமக்கு 40 வயசாக போலே இந்த டிமென்ஷியா வருது கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப அவங்க 60-70 வயசானா எவ்வளவு பெரிய டிமென்ஷியா இருக்கும். சாப்பிடும் போது கண்டிப்பாக இந்த முதுமையில் அதுவும் குறிப்பாக நீங்க அவர்கள் ஒன்றாக இருந்து சாப்பிடுங்க. அப்ப இந்த டிமென்ஷியா சாப்பாட்டுல கொஞ்சம் குறையும். அவர்களை தொழுகிற போது ஒன்றாக இருந்து தொழுகை நடத்துங்க. ஏன்னா நீங்க தனித்தனியாக அவர்களை விடுகிற போதுதான் டிமென்ஷியால கூடுதலான பாதிப்பு வரும். அதே மாதிரி தான் கன்ஃபியூஷன் சொல்வது, எது எப்படி என்று தெரியாத குழப்பத்துக்கு ஆளாகி விடுவார்கள். அவர்களுக்கு மனதளவில் ஏற்பட்ட பாதிப்பு ஸ்ட்ரெஸ் தான் நாளடைவில் என்சைட்டியாக மாறும், ஒரு பயத்தை கொண்டு வரும். அந்த பயம் அவர்கள் தண்ணியை தூங்க வைக்க பயம், தூங்க மாட்டாங்க. திடீரென்று கல்விழுத்து எழுவாங்க, திடீரென்று அழுவாங்க, திடீரென்று கதறுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களை என்சைட்டி கொண்டு போய்க்கு பிறகு டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகும். அப்ப இந்த மன ரீதியான உளவியல் ரீதியான பாதிப்புக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். இதுக்கு மருத்துவத்தை விட மருத்துவம் அது கண்டிப்பா செய்யணும், அதை மறக்கவான. நீங்க கொஞ்சம் டிமென்ஷியா வாப்பாட ஸ்டைல கொஞ்சம் மாறுதுன்னா நீங்க அந்த வயசுல இருந்தே மருத்துவத்தை அணுகுங்க. அவங்க விட்டமின்ஸ்களை கொடுத்து சும்மா ஒரு அவர் கவர் பண்ணுவாங்க.
சரி இது வாப்பா அப்படித்தான் சிரிச்சு கொண்டு விட்டு வேணாம். அதாவது ஸ்டைல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிற போதே ஒரு சிலரோட நீங்க அணுகி ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப அவங்க இந்த நிலைமைக்கு வாராங்க என்பதை நீங்க புரியாவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு முதுமையை பெற்றோர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீங்க ஒரு நாள் செய்யவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வசனமும் விளங்கலண்டா, இந்த வசனங்களுடைய பின்னணியோடு பெற்றோர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு புரியலண்டா, ஒன்று மட்டும் தெளிவா இருக்கும், நீங்க பாவத்துக்கு ஆளாகுவீங்க, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவீங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, முதுமை என்பது மிக பயங்கரமான ஒரு சோதனை. அந்த சோதனையில நான் இதுவரைக்கும் சொன்னதையும் கூட சொல்லாத சில விஷயங்கள் பெற்றோர்களுக்கு நடக்கும். எனவே எப்போதும் நமக்கு தேவை என்னுடைய தாயும் தாயும் அவங்களோட மௌத்து வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போனாங்களா, என்ன உம்மா மௌத்தா போல என்னோட திருப்தியாகத்தான் மௌத்தா போனாங்க, என் வாப்பா மௌத்தா போகுது என்னோட திருப்தியாகத்தான் மௌத்தா போனாங்க என்று சொல்ற ஒரு சாலிகான பிள்ளையாக மாறுங்க. அவங்க ஹயாத்தோடு இருக்கிற போது செலவழிப்பது உங்கள் மீது கடமையானது போலத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் நீங்க சதகாக்கள் செய்யுங்கன்றாங்க. வாப்பா மௌத்தாயிட்டார், உம்மா மௌத்தாயிட்டார், உங்களால் சம்பாத்தியம் இருக்கிறதே அது உம்மோட பேர்ல வாப்பாட பேர்ல ஒரு முக்கியமான தர்மங்களை நீங்கள் செலுத்துங்க. அவங்களுக்காக துஆ செய்யுங்கன்னாங்க, அவங்களுக்காக இஸ்திக்பார் செய்யுங்கன்னாங்க. அவங்க நேர்ச்சை செய்திருக்கலாம், நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கணும் உம்ராவுன்னு செய்யணும் நேர்ச்சை செய்திருக்கலாம், அந்த நேர்ச்சைகளை நீங்க நிறைவேற்றுங்கன்னாங்க. யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டும் என்று அவங்க வசியத் செய்திருக்கலாம், அந்த வசியத்தை நிறைவேற்றுங்கன்னாங்க. வாப்பா அம்மாவோட உறவுகளை தொடர்ந்து பேணுங்கன்னா, வாப்பா மௌத்தா போனதோட வாப்பா அம்மாவோட குடும்ப உறவுகளை நாங்கள் துண்டிக்க முடியாது. வாப்பா மௌத்தா போனா வாப்பா நானை மாறிப்பாங்க, தம்பி மாறிப்பாங்க, தாத்தா மாறிப்பாங்க, தங்கச்சி மாறிப்பாங்க, அந்த உறவை பேணுங்கன்றாங்க. உம்மோட குடும்பமும் அப்படிதான், உறவை பேணுங்கன்னாங்க. அதே போல வாப்பாவுடைய நண்பர்களை கண்டால் கண்ணியப்படுத்துங்கன்னாங்க. இப்போ உங்க அவரை காணப்போ உங்க வாப்பா நினைவு வருமா இல்லையா? உம்மாவுடைய நண்பர்களை காணப்போ உம்மா நினைவு வருமா இல்லையா? அப்ப அந்த கண்ணியத்தை ரசூலுல்லாஹ் பேணுமாறு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் சகோதரர்களே. இது எல்லாம் ஒரு பிள்ளையின் மீது சொல்லப்படக்கூடிய அந்த கடமைகள் சகோதரர்களே. எனவே இந்த பராமரிப்பு என்பது ஒன்றுல மட்டும் முடியாது, செல்வத்தோடு மட்டுமல்ல, உடலாலும் உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் அவர்களை நாங்கள் பராமரிப்பது என்பது ஹயாத்தோடு இருக்கிற போதும் ஒரு பராமரிப்பு இருக்குது, ஹயாத்துக்கு பின்னால் செலவழிப்பதிலேயும் ஒரு கடமை இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுதல். எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுடைய தாயும் தகப்பனுக்கும் நாம் ஒரு நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து மன்னிப்பதற்கு நமக்கு அவன் அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூர் ரஹீம்.